ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சர். நம்ம சேனலுக்கு உங்களை இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான நாள். அதாவது ரவுண்ட் 3யோட கன்ஃபர்மேஷனுக்கு பார்த்தீங்கன்னா கடைசி நாள். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கன்ஃபர்மேஷன் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டு அடுத்த நாள் நமக்கு ஃபோன் பண்ணுவாங்க. சார் நேற்றுக்கு நான் மறந்துட்டேன் சார், நான் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு கூட நான் சொல்லவே இல்லை. சரியா, வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ண வேணாம், இந்த இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்திங்க அப்படின்னாவே போதுமானது. சரியா, ஏன்னா வீடியோ ஷேர் பண்ண சொன்னீங்க அப்படின்னாவே வியூஸ்க்காக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி நினச்சிங்க. வியூஸ்க்காக சொல்லலை, இது எல்லாமே ஒரு பையனோட லைஃப். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, தயவுசெய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட சொல்லுங்கள். தேர்ட் ரவுண்டில் இருந்தாங்க அப்படின்னா நாட் அலாட்டட் வந்துருச்சுன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனை கொடுத்து சப்மிட் கொடுக்க சொல்லுங்கள். சரியா, மற்றபடி இந்த மாதிரி உங்களுக்கு 4 ஆப்ஷன் வந்திருக்கும், சில பேருக்கு 2 ஆப்ஷன் வந்திருக்கும். அதாவது உங்களுக்கு நீங்கள் கொடுத்த ஃபஸ்ட்டு காலேஜே உங்களுக்கு கிடச்சிருந்துச்சு அப்படின்னா 2 ஆப்ஷன் தான் வந்திருக்கும். ஒன்று காலேஜை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க, இல்லைனா கவுன்சிலிங் விட்டு வெளியே போகிறீங்க. அந்த 2 ஆப்ஷன் தான் வந்திருக்கும். மற்ற எல்லாருக்கும் இந்த 4 ஆப்ஷன் வந்திருக்கும். அதே மாதிரி நாட் அலாட்டட் வந்தவங்களுக்கும் 2 ஆப்ஷன் தான் வந்திருக்கும். மூவிங் அப்வர்ட் கேட்டிருப்பாங்க. அப்படி இல்லாத பட்சத்துக்கு கவுன்சிலிங் விட்டு வெளியே போகிறீங்கன்னு சொல்லி வந்திருக்கும். சரியா, அப்போ நாட் அலாட்டட் வந்துச்சுன்னா பயப்பட வேணாம். ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்கள். 20ஆம் தேதி மேபி காலேஜ் கிடைக்கலாம். அப்படி கிடைக்கல அப்படின்னா நம்ம தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அதே ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் வாங்கி கொடுக்கறதுக்கு நாம் ரெடியாக இருக்கிறோம். ஓகே, இந்த 4 ஆப்ஷனில் நான் ஏற்கனவே சொன்னேன், மொதல் 2 ஆப்ஷனை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். தேர்ட் ஆப்ஷனோ ஃபோர்த் ஆப்ஷனோ தயவுசெய்து கொடுக்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா அடுத்தடுத்த ரவுண்டு நமக்கு இல்லை. சரியா, அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போது எனக்கு ஒதுக்கப்பட்டதை நான் ஏற்று உறுதி செய்கிறேன். இந்த ஆப்ஷன் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போது எனக்கு ஒதுக்கப்பட்டதை நான் ஏற்கிறேன், ஆனாலும் இதுக்கு முன்னாடி சரியா ஏதாவது நல்ல காலேஜ் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆனால் ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போது எனக்கு கொடுக்கப்பட்டதை நான் ஏற்கவே இல்லை அப்படின்னு அர்த்தம். அதாவது உங்களுக்கு வேறு காலேஜ், புதுமையாக வேறு காலேஜ் எதுவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் கலந்தாய் விட்டு என்னாச்சு பார்த்தீங்கன்னா வெளியே போயிடுவீங்க. தேர்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபோர்த் ஆப்ஷன் எனக்கு கவுன்சிலிங்கே வேணாம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரியா, இப்போ இதில் ஏதாவது ஆப்ஷன்ஸை நீங்கள் மாற்றணும். மேக்ஸிமம் செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு நான் மாற்றணும் சார், மாற்றி நான் கொடுத்துறேன் சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உடனே நீங்கள் டிஎஃப்சி சென்டர் போனீங்க அப்படின்னா இதையும் நீங்கள் மாற்றிக்கலாம். எந்த வித பிரச்சனையும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.